ஹாய் காய்ஸ், நாங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கையில் இப்படி ஒரு கடையை பார்த்தோம். சரி, இந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிங்கனூரில் வெங்கடலட்சுமி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த கடை வந்து இருக்குது. அப்படியே இந்த கடைக்குள்ளே போய் பார்த்தோன்னா கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பலோசா ஃபேண்ட்டு, லெக்கின்னு எல்லாம் மாடர்னாக எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கேர்ள்ஸுக்கு வந்து டாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு ஃப்ராக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இங்கே போட்டிருந்தாங்க. ஒரு கடல் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான். நல்லா ஸ்டைலிஷாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கண்டெய்னர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது வெறும் 200 தான். அப்புறம் பிங்க் அண்ட் ஜாடிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. அப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 200. அப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து 200 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீங்கான் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. பீங்கான் செடி வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் இருந்தது, கொஞ்சம் அதிக ரேட்லேயும் இருந்தது. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. இந்த பர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஹேண்ட்பேக்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாமே நாங்கள்லாம் அப்படியே ஊரெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளுமே போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக்கு, சில்வரு, இரும்பு, நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கே வந்து போட்டுட்ருந்தாங்க. நாங்களும் அப்படியே எல்லாம் பார்த்துட்ருந்தோம். எல்லாம் ஒர்த்தாக தான் இருந்தது. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் இருந்திருந்தது. பார்த்தீங்கன்னா இது 200 தான். சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த கடைக்குள்ளே இதெல்லாம் போட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்துலேயே வந்து இந்த கடையும் போட்டிருந்தாங்க. இது வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கேயும் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃபேன்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இதையும் அப்படியே நாங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் இருந்தோம். அப்புறம் ஆன்லைனில் விற்கிற ப்ராடக்ட் பூராமே இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சில்வரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாகவும் இருந்தது, கொஞ்சம் கெட்டியாகவும் இருந்தது. அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தால் ஆன பொருட்களும் எல்லாமே இங்கே வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே இருந்தோம். ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல மாதிரி இருந்தது. இது ஸ்லிம் பேக்ஸும் சூப்பராக இருந்தது. அதையும் அப்படியெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருந்தாங்க. அழகழகாக இருந்தது. டாய்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த இடிக்கிற கல் இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்போ ட்ரேஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரேஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளெல்லாம் விளையாடுற மாதிரி இந்த சைக்கிளு, அப்புறம் இந்த மரத்தாலான இந்த பவுலு இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டுட்ருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. சண்டே எல்லாம் போனால் இங்கே வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்தது. இடைப்பட்ட நாள் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம்.